அனைத்து ப்ரிசெப்டர் சகோதரிகள் சகோதரர்களுக்கு மனமார்ந்த வணக்கம். போனதுலேயும் இதே மாதிரி ஒரு மானாமதியில் ஒரு ப்ரிசெப்டர் மீட்டிங் போடணும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. எந்த விதமான தகவலும் வரவில்லை. இதை கம்ப்ளைண்ட்டாக சொல்ல, ஃபீட்பேக்காக சொல்கிறேன். ஏன்னா ஒரு பணி அப்படின்றது கொடுக்கப்படும் பொழுது அதை ஃபாலோ த்ரூ பண்ணக்கூடிய டைம் சில நேரத்தில் எல்லாருக்கும் இருக்கிறதில்ல. அதை நம்ம தான் செய்யணும். இது எதற்காக சொல்கிறேன்னா, இதை எப்படியும் இந்த மெசேஜ் எல்லா ப்ரிசெப்டருக்கும் தமிழ்நாட்டுக்கு போகும். அப்போ நமக்கு தெரிய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், இது என்னுடைய ஃபீட்பேக் இல்லை, மாஸ்டர் பலமுறை சார்ஜி மகராஜன் தாஜி சொன்ன ஒரு விஷயம். ஒரு பணியை ப்ரிசெப்டர் எடுத்துக்கொண்டால் ஒரு ப்ரிசெப்டர்கிட்ட போய் இந்த பணி முடிஞ்சிச்சான்னு யாரும் கேட்கக்கூடாது. அவங்களே அதை செய்யணும். இப்போ உதாரணத்துக்கு இந்த 21 டிசம்பர் அப்படின்றது ஐநா சபையினால் உலக அளவில் தியான தினம், வேர்ல்ட் மெடிடேஷன் டேன்னு அமைக்கப்பட்டது. இது அமைக்கப்பட்ட பொழுது தாஜி இதை பற்றி யோசித்து ப்ரிசெப்டர்ஸ்க்கு ஒரு ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு பணியை கொடுத்தார். என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ப்ரிசெப்டர் பணியை இன்னும் ஒரு 100 மடங்கு உயர்த்தி வேலை செய்வதற்கான வேலையை கொடுத்தாரு. அவர் மெத்தடை சொல்லலை. இதை நீங்கள் எப்படி எடுத்துட்டீங்க, என்ன பண்ணீங்க அப்படின்லாம் நான் கேட்க போகிறதில்ல. இது ஏன்னா அவர் டைரெக்டாக மெசேஜ் ப்ரிசெப்டர்ஸ் கொடுத்தாரு. அதனால் நீங்கள் அவருக்கு மனதளவிலோ எப்படி உங்களுக்கு தோணுதோ ஒரு ஃபீட்பேக் கொடுக்க போகிறீங்க. இதில் நான் பார்த்த பார்வை, பல ப்ரிசெப்டர்ஸோடு பேசினது, சில பேருடைய கேள்விகள், ரீஜனல் ஃபெசிலிட்டேட்டர்ஸ் அக்ராஸ் இந்தியா, ஜோனல் கோஆர்டினேட்டர்ஸ், இவங்கெல்லாம் சொன்ன விஷயங்களை வச்சு பார்க்கும் பொழுது பல பேருக்கு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான வேலையினோட தன்மையே புரியல. அது திரும்பாவதோ கல்யாணம் முடிஞ்சு போச்சு, என்ன நடந்ததுன்னே தெரியாது. அந்த காலத்தில் கோன் பெனேகா குடூர்பதியில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் ஃபிங்கர் ஃபஸ்ட்டுன்னு யார் முதல்ல அழுத்துறாங்களோ அவங்களுக்கு தான். அது நிறையா பேர் 22 டிசம்பர் இன்னைக்கு யாரோ மெசேஜ் வந்தேன், பிரதர் நான் என்ன பண்ணணும், ஏங்க தேதியை பாருங்கள், இது அனுப்பிச்சது 20 டிசம்பர், 21 கல்யாணம் முடிஞ்சு போச்சு, 22 மொய் எழுத முடியாது. இருந்தாலும் நம்ம இதுலேருந்து கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம், இதை நான் உங்களுக்கு ஒரு பர்மிஷன் டு ஒர்க்காக சொல்லலை, புரிதலுக்காக சொல்கிறேன். அதில் தெளிவாக ஒரு விஷயம் சொன்னார். அந்த மெசேஜை கரெக்டாக நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா, எல்லா சகோதர ப்ரிசெப்டர்ஸும் உங்களுக்கு இருக்கக்கூடிய டைம் ஜோனில் 24 மணி நேரமோ இல்லை முழித்திருக்கும் நேரம் கிளீனிங் பண்ணிகிட்டே இருங்க. படிப்பதுக்கு ரொம்ப சிம்பிளான இங்கிலீஷ். இரண்டாவது, இதே டைம் ஜோனில் எல்லா ப்ரிசெப்டர் சகோதரிகளும் தொடர்ச்சியாக டிரான்ஸ்மிட் பண்ணிட்டே இருங்க. போத் டு ஹேப்பன் இன் பேரலல். எப்படி ஒரு ட்ரெயினில் 2 இந்த இதானது ட்ராக் ஆனது பக்கத்தில் போகுதோ, அதே மாதிரி 2ம் பக்கத்தில் போகணும். ரெட்டை மாட்டு வண்டி மாதிரி 2ம் போகணும். இதில் நமக்கு பல புரிதல்கள். இந்த டைம் ஜோன் ஒன்று எடுத்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பேர் அதை சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. உலகத்தில் இந்த லேட்டிடியூட் லாங்கிடியூட் மாறுவதை பொறுத்து இந்த பூமத்திய ரேகையில் பிரித்து அதற்கு டிகிரிலாம் வச்சு வர்றது தான் இந்த லேட்டிடியூட் லாங்கிடியூட்னு சொல்லுவாங்க. அதை வச்சு நீங்கள் எந்த டைம் ஜோனில் இருக்கீங்க அப்படின்றது மாறிட்டே வரும். இதுக்கு பேஸ் பார்த்தீங்கன்னா கிரீன்விச் மெரிடியன் டைம் சொல்லி லண்டனில் அந்த காலத்தில் செட் பண்ணுது. இந்தியா அதெல்லாம் 5.5 மணி நேரம் முன்னாடி இருக்கு. ஸோ நம்மளோடது பார்த்தீங்கன்னா 0 ப்ளஸ் இந்த பக்கம் 5.5 hours. அதாவது இங்கே நம்மளுக்கு சாயங்காலம் 4:30 மணினா அவங்களுக்கு அதுலேருந்து 5.5 மணி நேரம் நீங்கள் குறைச்சிக்கணும். இந்த டைம் ஜோனில் உங்களுக்கு நீங்கள் ஒரு மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த டைம் ஜோனில் என்னென்ன
நாடுகள்லாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இதில் இந்தியா மட்டும் அடக்கம் அல்ல. இரண்டாவது, இந்த டைம் ஜோன்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் தொடர்ச்சியாக கிளீன் பண்ணுங்க. இது பல பேருக்கு புரியலை. நான் என்ன சங்கல்பம் வச்சுக்கணும், எப்படி கிளீன் பண்ணணும், யாரை கிளீன் பண்ணணும், மனுஷன் மட்டும் கிளீன் பண்ணணுமா, என்விரான்மெண்ட்டை கிளீன் பண்ணணுமா, மிருகங்களை கிளீன் பண்ணணுமா, உயிரினங்கள் மட்டுமா? இது விஷயமாக அவர் ரொம்ப தெளிவாக அதில் நம்மளுக்கு கொடுத்துட்றாரு. சக்தியை நமக்கு கொடுக்கும்பொழுது சக்தியின் மூலமாக வரக்கூடிய புரிதல் உங்களுடைய அறிவாற்றல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். நமக்கு அது முதல்ல தெரியணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு அது புரிதலாக மாறுகிறதோ அந்த அளவுக்கு தான் அந்த வேலையை நீங்கள் செய்ய முடியும். எனக்கு சில ப்ரிசெப்ட் எதுன்னு மெசேஜ் அனுப்பிச்சாங்க. என்கிட்ட லாஸ்ட்டு 10-20 வருஷம் எடுத்த எல்லா அபியாசிகளுக்கும் நான் க்ளீன் பண்ணேன். எங்கள் வீட்டில் இன்னொருத்தர் இருக்காங்க, அவங்க சிஸ்டரை அவங்க டிரான்ஸ்மிட் பண்ணாங்க. நான் வேலையை முடிச்சிட்டேன். நான் வாட்ஸ்அப்பில் ஸ்டாண்டர்டாக எல்லாருக்கும் போடுறது சேஃப், எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. தம்ஸ்அப்பை போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேலே எதை சொன்னாலும் தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது வாய்ப்பு முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போச்சா அப்படின்ற அடுத்த கேள்வி ஒன்று வரும். அங்கே தான் நான் உங்களுக்கு முதலே சொன்னேன், இதை நான் உங்களுக்கு ஒரு பர்மிஷனுக்காகவோ இல்லை செய்யுங்களும் சொல்லி கொடுக்கல. ஆனால் அந்த 21 மட்டும் உங்களுக்கு அந்த ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஒர்க்கை கொடுக்குறாரு. அதை செய்வதற்கு ஒரு சக்தி உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. எப்பவுமே மாஸ்டர் நம்மளுக்கு ஒர்க்கு கொடுக்கும்போது அதுக்கு தேவையான சக்தி அதனுடன் கொடுக்கப்படுகிறதுன்னு பாபாஜி மகாராஜ் சொல்கிறார். நான் ஒருத்தருக்கு இசட்சி ஒர்க்கு கொடுக்குறேன், ஆர்எஃப் ஒர்க்கு கொடுக்குறேன், சிசி ஒர்க்கு கொடுக்குறேன், ப்ரிசெப்டர் ஒர்க்கு கொடுக்குறேன், வாலண்டியர் பணி கொடுக்குறேன்னா அதற்கு தேவையான சக்தி அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்துடும். ஆனால் எடுத்து செய்ய வேண்டியது யாரு? துரோணாச்சாரியரோ இல்லை பரசுராமரோ கர்ணனுக்கோ இல்லை அர்ஜுனனுக்கோ எப்படி ஒரு அஸ்திரத்தை ஒன்றுன்னு சொல்லிட்டாங்க. அந்த சண்டை போது எடுத்து விட வேண்டியது யாரு? அவர் இந்தாப்பா கையில் எடு, இந்த மந்திரத்தை சொல்லு, இப்படி விடு, அப்படியா சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நமக்கு பக்குவம் கண்டிப்பாக இருக்கணும், இருந்திருக்கணும். இருந்ததா இல்லையான்றதை நீங்கள் உங்களே கேட்டு. நான் இது இங்கே இருக்கிற என் முன்னால் உட்கார்ந்துருக்கும் ப்ரிசெப்டர்ஸ்க்கு மட்டும் இதை நான் சொல்லலை, இதை இனிமேல் கேட்கக்கூடியவங்களுக்கும் சேர்த்து. ஆனால் இதன் மூலமாக எனக்கு வந்த புரிதல், அந்த வேலை நடக்கும்போது நான் ஏதோ ஒரு இடத்துல இருந்தேன், தொடர்ச்சியாக நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், அதன் மூலமாக என்ன வந்ததுன்றது எனக்கு நன்றாகவே தெரியுது. நான் கொஞ்ச நேரம் முன்னாடி பேசுன மாதிரி, பாரதியாரை பற்றி பேசுன மாதிரி, பெரிதினும் பெரிதிகள் இந்த டைம் ஜோனில் இருக்கிறவங்க எல்லாரையும் நான் எடுத்து ஒர்க் பண்ண முடியும். எல்லாருன்னா எவ்ரிதிங் இன் கிரியேஷன். ஒரு சகோதரர் முன்னாடி பர்பஸ் ஆஃப் கிரியேஷன் கேட்டார் இல்லையா, அது மாதிரி எவ்ரிதிங் இன் கிரியேஷன் லெட் இட் பி டேக்கன். நான் ப்ரிசெப்டருக்கு நீங்கள் எல்லாத்தையுமே உங்கள் ஃபீல்டில் கொண்டு கண் முன்னாடி பார்த்து வேலை செய்யணுன்ற அவசியம் இல்லை. சில நேரத்தில் சங்கல்ப சக்தி மட்டுமே போகும். சில நேரத்தில், பல நேரத்தில் சங்கல்ப சக்தி போகும். இந்த சங்கல்ப சக்தியை எடுத்து நீங்கள் செஞ்சீங்களா? இதன் மூலமாக என்ன கற்றுக்கிட்டீங்க? இன்னைக்கு நான் செஞ்சுட்டேன். ஒரு டாக்டர் இன்னைக்கு ஒரு சர்ஜரி பண்ணுறாரு, அப்போது அன்னையோட அவரோட வேலை முடிஞ்சிருமா? மறுநாளைக்கு அவரை வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணி ஒரு 2-3 நாள் கழிச்சு அவர் ஸ்டெபிலைஸ் ஆகி டிஸ்சார்ஜ் ஆகிற வரைக்கும் அந்த பேஷண்ட்டை அவர் என்னாச்சு, மருந்து சாப்பிட்டியா, உடம்பு சரியாயிடுச்சா, சூச்சர் ரிமூவ் பண்ணலாமா, ஒரு அலோபதி டாக்டர் விஷயத்தில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு அந்த பேஷண்ட்டோட ஃபோன் பண்ணி என்ன ஆச்சு. நம்ம அது மாதிரி யாரையும் என்ன ஆச்சுன்னு கேட்க வேணாம். ஆனால் எந்த ஃபீல்டில் நீங்கள் ஒர்க் பண்ணீங்களோ அந்த ஃபீல்டில் போயிட்டு உங்களால் திரும்பி ஸ்டடி பண்ண முடியும். இந்த ஒர்க்கு நான் பண்ணேன், இதனுடைய அவுட்புட் என்னவா வந்திருக்கு, ஏதாவது மாறுதல் இருக்கா. ஏன்னா ஒரு பெரிய, அதாவது எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய சக்தி அந்த ஒரு நாள் கொடுத்தாரு. அந்த சக்தியை நீங்கள் யூஸ் பண்ணலைன்னா பவர் நாட் யூஸ்ட் இஸ் டேக்கன் பேக்குன்னு சார்ஜ் மகாராஜ் அடிக்கடி சொல்லுவார். நான் பல பேருக்கு சக்தியை கொடுக்குறேன், யூஸ் பண்ணலைன்னா நான் இல்லை, நான் தன்னை சொல்லிக்கல, நேச்சர் எடுத்துன்றோம். ஏன்னா இது இந்த சேனல் ஒரு நதி ஓடுதுன்னு சொன்னால் அது ஒரு தடை வரும்போது கொஞ்சம் இடிச்சு பார்க்க, இல்லைன்னா சைடில் போய் அது பாடு ஓட ஆரம்பிச்சு, அதுக்கு கடலில் போய் சேரணும். இதை போன்று தான் நம்மளுடைய ப்ரிசெப்டர் பணியும். எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த பணியில் எனக்கு அந்த ஒரு நாள் கொடுக்கப்பட்ட வேலைன்றது நான் ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய பாக்கியமாக பார்க்குறேன். இது இவ்வளோ நாளாக நீங்கள் அன்அஃபிஷியலாக பண்ணியிருந்தா கூட ஒர்க் பண்ணியிருக்காது, ஒர்க் பண்ணியிருந்தாலும் யாருக்கும் தெரிஞ்சிருக்காது.
ஆனால் இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற அத்தனை ப்ரிசெப்டர்ஸுக்கும் ஓப்பனாக அவர் அது கிட்டத்தட்ட ஒரு கிளாரியன் கால், அறைகூவல்னு சொல்லலாம். குருநாதருடைய பணியுடன் என்னோட சேர்ந்து இதே வேலை அவரால் செய்ய முடியாதா? ரொம்ப ஈஸியாக செய்ய முடியும். எதற்காக நம்மளை கூப்பிட்றாரு? இதன் மூலமாக நம்மளுடைய பணி இன்னும் பெட்டர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்றதை நமக்கு புரிய வைப்பதுக்காக. பாபுஜி மகாராஜ் அடிக்கடி சொன்ன ஒரு வார்த்தையை சாரிஜியும் சொல்வார், தாஜியும் கோட் பண்ணுவார். ஒவ்வொரு ப்ரிசெப்டரையும் என்னுடைய அச்சிலேருந்து உருவாக்குறாரு. அந்த அச்சில் அவங்க அப்படியே உருவாகி அதே மாதிரி இருக்காங்களா இல்லையான்றது அவங்க கையில் தான் இருக்கு. ஆனால் என்ன மாதிரியே அவங்களை உருவாக்குறேன். எனக்கு என்னென்ன சக்திகள் இருக்கோ அது எல்லாத்தையும் அவங்களுக்குள் செலுத்துகிறேன். ஒவ்வொரு முறை ஒரு ப்ரிசெப்டர் மாஸ்டர்கிட்ட திரும்பி எனக்கு வேலையை வேண்டாம், இந்த வேலையை நான் விட்டுட்டேன்னு சொல்லும்போது வருத்தப்படுவாங்க. ஏன்னா அந்த ஒரு ப்ரிசெப்டர் சிட்டிங் அப்படின்றது தன்னுடைய உயிரை உங்களுக்குள் வார்ப்பதற்கான ஒரு சிட்டிங். அந்த அளவுக்கு அவர் உங்களுக்குள்ள இந்த யோகி பவர், அந்த கனெக்ஷனை பெரன்னியலாக நீங்கள் கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு கனெக்ஷன் கொடுக்குறாரு. இப்போ உங்கள் கிளாஸில் ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு எல்லாருமே கோல்டு மெடல் வாங்கக்கூடிய திறமையில் இருக்கிறவங்க ஒரு 35 பேர் இல்லைங்க நான் திரும்பி போய் வீட்டில் நான் போய் வேலையை பார்த்துக்கிறேன், ஸ்கூலில் விட்டுறேன்னு சொன்னால் எப்படி வருத்தப்படுவீங்களோ அதே மாதிரி ஒரு குருநாதர் யோசிப்பார். இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி போச்சு, இந்த ஒரு நாள் மீண்டும் எப்போ வரும்னு தெரியாது. நாளைக்கே வரலாம், கொஞ்ச நாள் கழிச்சு வரலாம், வராமல் போகலாம், அடுத்த வருஷம் வரலாம், தெரியாது. ஆனால் இது நமக்கு ஒரு வேலையை பற்றி, இந்த பணியை பற்றி மீண்டும் நான் யோசிப்பதற்கு எனக்கு கிடைத்த ஒரு பெரும் பாக்கியம். அன்றைக்கி நீங்கள் என்ன வேலை பண்ணீங்க அது உங்களுக்கு தான் தெரியும், நீங்களே முடிவு பண்ணிங்க. அதை பற்றி நான் கேட்க போகிறதில்ல, எனக்கு ஃபீட்பேக் வேண்டாம். ஆனால் இதன் மூலமாக மாஸ்டர் இயற்கை எனக்கு கொடுத்த இந்த ஒரு அரிய பாக்கியத்தை நான் முழுசாக யூஸ் பண்ணேன்னா இல்லையா? இன்னைக்கு நீ வாங்குற லாட்ரி சீட்டை 100 கோடி விழும்பா அப்படின்னு சொல்லி லாட்ரி சீட்டை கொடுத்துறாங்க. லாட்ரி சீட்டை வாங்கலைன்னா இல்லைங்க மறந்துட்டேங்க, கடை முடிந்தது, லீவு. அப்போ இயற்கை என்ன சொல்லும்? நீ உனக்கு திறந்தது. இது புரிவதற்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, நம்மளுடைய ஐதீகத்தில் இப்போ அடுத்த மாதம் வரும் பார்த்தீங்கன்னா, இந்த வைகுண்ட வாசல்னு கோயிலெல்லாம் ஜனவரி மாதம் தை முடிகிற நேரத்தில் திறந்து விடுவாங்க. அந்த நேரத்தில் அந்த வாசலுக்குள் பூந்து போய் அந்த பக்கம் வெளியில் வரவங்க எல்லாருமே வைகுண்ட பதவி அடைவதாக ஒரு ஐக்கியம் உண்டு. எல்லாருமே ஒரு தெரியும் உங்கள் எல்லாருக்குமே இது மாதிரி ஒன்று இருக்குன்றது. அது ஒரு டைமில் தான் ஓப்பன் ஆகும். அதை போன்ற ஒரு வாய்ப்பு உங்கள் யாரையுமே நான் இதுக்காக பாயிண்டி ஏற்றின்னு கஷ்டப்பட்டு ஐயோ செய்யா முட்டமே யோசிக்கிறதுக்காக சொல்கிறது இல்லை. அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அடுத்தது வால் நட்சத்திரம் 70 வருஷத்துக்கு ஒரு வரும்னு சொல்லுவாங்க. என்னுடைய சின்ன வயசில் 1975 76 அந்த வால் நட்சத்திரம் வரும்போது எங்கள் வாத்தியாரெலாம் ஒரு மாதம் எங்களை தயார் பண்ணார். டே வரும், பார்க்காம விட்றாத, இதுக்கப்புறம் 76 வருஷம் கழிச்சு வரும், அதுக்கு ஒரு பேர் கூட ஏதோ அந்த காலத்தில் உண்டு, இதை பாருன்னு சொல்லி அது உருவாக்கி வரும்போது அது என்னென்னே புரியும். ஆனால் பார்த்தோம் மறுநாளைக்கு ஸ்கூலில் கேட்பார், பாத்தியா கணக்கு கதை எல்லாம் சொல்லணும். அதை போன்று ஒரு அருமையான வாய்ப்பு. இதை போன்று நமக்கு பல வாய்ப்புகள் ப்ரிசெப்டாக நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. 2016 மார்ச்சில் அனைத்து ப்ரிஃபெக்ட்ஸும் இனிமேல் ஃபுல் ப்ரிசெப்டர்ஸும் அனௌன்ஸ் பண்ணார். சில பேர் முன்னாடி ப்ரிஃபெக்ட்ஸாக இருந்திருப்பீங்க, அதுக்கப்புறம் உருவானவங்க எல்லாருமே ஃபுல் ப்ரிசெப்டர்ஸ். ஆனால் அதுக்கப்புறம் உருவான பல பேருக்கு இதற்கு முன்னால் எனக்கு என்ன கிடைக்கவில்லை என்பதே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. பிறக்கிறோம் எல்லாமே பிறக்கும்போதே உங்களுக்கு 100 கோடி சொத்துன்னா, பிச்சைக்காரராக இருந்தவங்க தான் 100 கோடி சொத்து கொடுத்தா அதனோட முக்கியத்துவம் தெரியும். பிறக்கும்போதே 100 கோடி பிறந்தவனுக்கு அந்த நான் முன்னாடி கஷ்டப்பட்டுன்ற எண்ணமே தெரியாது. இந்த ஃபுல் ப்ரிசெப்டராக நமக்கு ஆக்கினது பிறகு கூட ஒரு காலத்தில் சாரிஜி மகாராஜ் காலத்துலேயும் சரி, தாஜி டேக் ஓவர் பண்ண காலத்துலேயும் சரி, உலகளாவி மொத்தமாக இந்த ஃபுல் ப்ரிசெப்டர்ன்றவங்க மொத்தமே 8லேருந்து 10 பேர் தான் இருந்தாங்க. அப்போல்லாம் அவங்க எல்லாருமே அப்படி பார்ப்பாங்க. நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது, அவங்க சொல்லிக்கக்கூடாது. அது தெரிஞ்சவங்க அவங்கள அப்படியே பிரம்மாண்டமாக பார்ப்பாங்க. அது ஒரே நாளில் அப்படியே நியூட்ரலைஸ் பண்ணி உண்மையான ஒரு சமத்துவத்தை ப்ரிசெப்டேட்டே ஒரு குணத்தை என்மேல் எல்லாரும் ஃபுல் ப்ரிசெப்ட். அது ஹைரார்கி இன்னும் ஹாப்பி டு பிளெஸ் ஆல் டு பிகம் அப்படின்னாரு. ஏன்னா அதை அன்றைக்கி சொல்லும்போது அவர் வீட்டில் நான் கூட இருந்தேன். துவாரகான்னு சொல்லி மணப்பாக்கத்தில் அவருடைய வீடு பின்னாடி இருக்கும். அன்றைக்கி
அது வரைக்கும் என்ன பண்ணியிருந்தாருன்னா ஒரு மாதத்துக்கு பேட்சாக ப்ரிசெப்டர்ஸை கூப்பிட்டு ஃபுல் ப்ரிசெப்டருக்கு பர்மிஷன் கொடுத்துட்டு இருந்தார். வருவாங்க, ஒரு 50 பேர் வருவாங்க, 20 பேர் வருவாங்க, 30 பேர் வருவாங்க, 40 பேர் வருவாங்க. அவங்களுக்கு சிட்டிங் கொடுத்துட்டு இனிமேல் எல்லோரும் ஃபுல் ப்ரிசெப்டர் பர்மிஷன் கொடுத்து அவங்களுக்கு பர்மிட் பண்ண அலோவ் பண்ணார். அன்றைக்கி ஒரு முறை சிட்டிங் கொடுக்கும்போது மிடில் ஈஸ்ட்லேருந்து கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க. நான் இருந்தேன், இன்னும் 2-3 பேர் இருந்தாங்க. மொத்தமாக ஒரு 15-20 பேர் இருக்கும். அந்த சிட்டிங் முடிஞ்சோடனே எழுந்து ரூமுக்குள்ளே போனார். ரூமுக்குள்ளே போனோன்னே நீ என்ன ஃபீல் பண்ண அப்படின்னாரு. எனக்கு தோணினு தான் சொன்னேன், இந்த சிட்டிங்கில் எனக்கு என்னமோ நீங்கள் மொத்த உலகையும் எடுத்து ஒர்க் பண்ண மாதிரி தோணுச்சு. ஏன் தெளிவாக சொல்கிறேன், டைரியில் அந்த என்ட்ரி இருக்குது அப்படின்னு சொன்னபோது ஒரு செகண்ட் பார்த்தார். நீ சொன்னது கரெக்டு. அப்புறம் ரொம்ப ஹியூமிலிட்டியோடு ஒன்று சொன்னார், த ஹைரார்கி டுடே ஹேஸ் பிளெஸ்ட் எவ்ரிபடி டு பிகம் ஃபுல் ப்ரிசெப்டர்ஸ். உடனடியாக ஒரு ப்ரிசெப்டர் புல்லட்டின் ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு புல்லட்டின் அப்போ வெளியில் வந்து நிறைய பேர் அந்த காலத்தில் ப்ரிஃபெக்டாக இருந்து ப்ரிசெப்டர் ஆனவங்க அந்த மார்ச் ஏப்ரல் 2016 போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரிசெப்டர் புல்லட்டின் இமெயில் வந்திருக்கும். ஆட்டோமேட்டிக்காக அன்றைக்கி எல்லாருக்கும் கொடுத்துட்டார். சரி, கொடுத்தாச்சு. இந்த 21 டிசம்பர் ஒன்று நடந்த விஷயம் மாதிரி அன்றைக்கு அனைவருக்கும் பர்மனெண்ட்டாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் எல்லாரும் நம்ம யூஸ் பண்ணுறோமா? இது என்றைக்குமே ஒரு கேள்வி. எதனால்? ஒரு ஜோனுக்கு விசிட்டோ இல்லை ஒரு சென்டருக்கு விசிட்டோ போகும் பொழுது அங்கே குரூப் சத்சங்கோ இல்லை சிட்டிங்ஸ் கொடுக்கும்பொழுதோ என்ன நடக்குதுன்றதை வச்சு அங்கே இருக்கிற ப்ரிசெப்டர்ஸ் என்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க இல்லைன்றதை ஸ்டடி பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் பக்குவம் இருக்குது. கொஞ்ச நாள் வேலை பண்ணிங்கன்னா எல்லாருக்கும் அது வந்துடும். அப்படி இருக்கும்போது பாபுஜி மகாராஜ் ஒரு முறை சொன்ன ஒரு விஷயம் தான் எனக்கு ஞாபகம் வருது. ஒரு ஊர்லேருந்து போகிறாங்க, 3 நாள் ட்ராவல் பண்ணி ஷாஜகான் போயிட்டு 3 நாள் இருந்துட்டு திரும்பி 3 நாள் கிளம்பி ஊருக்கு போனோம். அந்த 3ஆவது நாள் ரொம்ப வருத்தப்பட்டு பாபுஜி மகாராஜ் சொல்கிறாராம், இந்த 3 நாள் இவங்களை க்ளீனிங் பண்ணுறதுலேயே எனக்கு டைம் போயிடுச்சு. இவங்க எந்த ஊர்லேருந்து வந்தாங்களோ அந்த ஊரில் இருக்கிற ப்ரிஃபெக்ட்ஸ் இவங்களை சுத்திகரிப்பு கரெக்டாக பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்கன்னா இந்த 3 நாளில் இன்னும் நான் நிறைய இவங்களுக்கு சர்வீஸ் பண்ணியிருக்க முடியும் வருத்தப்பட்டு சொல்கிறேன். இது அவருடைய டைரி குறிப்பில் இருக்குது. சாரி மகாராஜ் சில ப்ரிசெப்டர் மீட்டிங்கில் அதை பற்றி சொல்லியிருக்காரு. அது அப்படின்னா அவ்வளோ பெரிய கஷ்டமாக ஆப்சன்சியா ரிமோட்லாம் இப்போ கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி வைக்க சொல்லியிருக்காரு, அவசியமாக தேவை இருந்தால் ஒழிய. இந்த ஆப்சன்சியான்ற மாதிரி ஒரு பெரிய டூல் நம்மளுக்கு இது மாதிரி ஆக்சுவலாக நேச்சர் வந்து கொடுத்ததே கிடையாது. அந்தளவு ஒரு பெரிய அது ஒரு பெரிய ஒரு யூனிக் சக்தின்னு சொல்லலாம். இது ஒரு காலத்தில் ஃபுல் ப்ரிசெப்டர்ஸ்க்கு மட்டும் இருந்தது, இன்றைக்கி எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டு இருக்குது. இதை நிஜமாக யூஸ் பண்ணுறோமா? வருத்தப்படக்கூடிய விஷயம், பல இசட்சிஸ் பல சிசிஸ்ட்டு ஆப்சன்ஷியா லிஸ்ட்டை கொடுங்கன்னா இன்னி வரைக்கும் எனக்கு வரல. நான் கேட்குறதே விட்டேன். நான் பக்கத்தில் இசட்சி வச்சு தான் இதை சொல்கிறேன். எதனால் எனக்கு இன்னி வரைக்கும் எங்கள் ஜோனில் இதெல்லாம் ஆப்சன்ஷியாக நடக்குது. யாருக்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்னு எனக்கு தெரிய வேணாம். எல்லா ப்ரிசெப்டர்ஸும் ஆப்சன்ஷியாக எடுத்திருக்காங்க. இந்த ப்ரிசெப்டர் 40 பேர் பண்ணுறாரு, இந்த பேர் 30 பேர் பண்ணுறாங்க, இவங்க 50 பேர் பண்ணுறாங்க. அது சொன்னால் கூட போகிறோம், ஏதோ பண்ணுறாங்கன்றது தெரியும். அது கூட இன்னி வரைக்கும் வரல. என்னோடய இன்பாக்ஸ் மேலே காட்டுறேன், வாட்ஸ்அப்பை காட்டுறேன், போய் பாருங்கள். அத்தனை ஃபங்க்ஷனரிஸ்க்கு இது தெரியும். பல முறை கேட்டுட்டு போர் அடிச்சு நான் விட்டுட்டேன். ரிப்போர்ட்டுக்காக கேட்கல, அவங்களுக்கு இது பண்ணணுன்றது தெரியுமா, பண்ணுறாங்களா? இப்போ ஏற்பட்ட ஒரு மகோன்னத சக்தி நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதை செய்வதுன்றது கிட்டத்தட்ட மூச்சு விடுற மாதிரி. உங்களுக்கு அது நீங்கள் செய்கிறோன்ற நினைவே இல்லாமல் செய்ய முடியும். ஆப்சன்ஷியான்றது முதல்ல ஒரு 4-5 நாள் தான் கான்ஷியஸாக செய்யணும். இது நீங்கள் ஏற்கனவே செஞ்சீங்கன்னா ரொம்ப தெளிவாக தெரியும். சென்னையில் ஒரு காலத்தில் நான் இசட்சியாக இருக்கும்போது 2016 அந்த மன்ரோ டாக்ஸுக்கு அப்புறம் நான் இருக்கக்கூடிய அனைத்து அபியாசிகளும் ஒரு 30-40 டேட்டாபேஸ் நம்ம கொடுத்தாங்க. அதை உட்காந்து ஒரு 4 வாலண்டியரை வச்சு அத்தனை ப்ரிசெப்டருக்கும் பிரித்து கொடுத்தோம். சில பேருக்கு மண்டே 100, டியூஸ்டே 100ன்னு ஒரு 500 400. நான் இப்போ இருந்தது சென்னையில் மொத்தமாக ஒரு 300 ப்ரிசெப்டர்ஸ்ன்னு வச்சுக்கேன். அனைவருக்கும் பிரித்து கொடுத்து செய்ய சொன்னோம். அதில் எங்களுக்கு பீரியாடிக்கலாக ஃபீட்பேக் கொடுத்தது ஒரு 4-5 பேர் தான். மற்றவங்களாம் ஏதோ ஒரு காரணத்தினால வேலை செய்யலையோ இல்லை இவனுக்கு என்ன நான் சொல்கிறது. நம்ம எல்லாருமே ஒரு லெவலுக்கு போகும்போது நம்ம பண்ணக்கூடிய தவறுகளுக்கு ஒரு அழகாக ஒரு வியாக்கியானம் கொடுக்கும். உலகத்தில் எந்த விஷயத்துக்கு வேணால் ஒரு அழகாக ஒரு காரணம் சொல்ல முடியும். ஏன்டா அந்தால கொலை பண்ண, இதாங்க காரணம்.
ஏன் இந்த ஆளு நீ சாப்பாடு போடல, இதுதான் எதுக்கு வேணால் நம்மளால் காரணம் சொல்ல முடியும். 1000 காரணங்கள் வேலை செய்யாமல் இருக்குதுன்னு சொல்லலாம். வேலை செய்வதற்கு ஒரே ஒரு காரணம் தான் வேணும். அவர் சொன்னார், நான் செய்கிறேன். ரீசெண்டாக தாஜி அழகாக ஒரு கம்யூனிகேஷன் கொடுத்தார். அதில் ஆப்சன்ஷியால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ்ன்ற ஒரு விஷயத்தை பற்றி சில ஃபங்க்ஷனரிஸ்லாம் சொல்லும்போது அவர் சொன்ன விஷயம், முக்கியமாக ஆப்சன்ஷியாவை நீங்கள் பண்ணும் பொழுது உங்களுக்கு தன்னடக்கம், ஹியூமிலிட்டி எக்கச்சக்கமாக வளரும். எதனாலன்னு சொல்லும்போது, நீ ஒர்க் பண்ணுறன்றது யாருக்குமே தெரியாது. அவனுக்கு ஏதோ உள்ள நடக்குதுன்னு தெரியும். அந்த உள்ள நடக்கக்கூடிய மாற்றத்தையோ இல்லை உள்ள நடக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தையோ குருநாதருக்கு கொடுத்துருவோம். அவரால் நடக்குது, போகட்டும் கண்ணனுக்கு, போகட்டும் குருநாதருக்கேன்னு கொடுத்துருவோம். அது நீங்கள் பண்ணீங்கன்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அதை வெளியில் சொல்ல முடியாது. ஏன்னா ப்ரிசெப்டர் கவர்னன்ட்டுன்னு நம்ம கைது போட்டு கொடுக்குறோம். அதில் நான் செய்யக்கூடிய பணிகள், நான் என்ன செஞ்சேன், கண்டிஷன் என்ன, இதெல்லாம் நீங்கள் அபியாசியோட ஷேர் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. எதனால்? நீங்கள் எதுவும் தப்பு பண்ணிடக்கூடாது, உங்களுக்கு அகந்தை வளர்ந்துடக்கூடாதுன்னு பல முறை பல ப்ரிசெப்டரை சாரிஜி மகாராஜும் தாஜியும் கூப்பிட்டு வார்ன் பண்ணுறதே நான் பார்த்துருக்கேன். இனிமேல் இது செய்யாத, இது உன்னுடைய பணி அல்ல, நீ இந்த பொசிஷனில் இருக்க, நான் அவனை இங்கே எடுத்துட்டேன், இங்கே மாற்றிட்டேன், அது சரியல்ல. ஏன்னா அது பண்ணும்போது உனக்கு தேவையில்லாமல் ஒரு அகந்தை வளரும். ஏன்னா இது நீ பண்ணலை, நீ அப்சர்வ் தான் பண்ணிடுது. ஒரு மூமெண்ட்டை நீங்கள் அப்சர்வ் பண்ணீங்கன்னா அந்த அப்சர்வ் பண்ணக்கூடிய ரீடிங் கண்டிஷன் தான் உங்களுக்கு வந்திருக்க ஒழிய, சின்ன வயசில் குழந்தைகள் விளையாடும் போது நம்ம பார்த்தீங்கன்னா கூடயே நம்ம கைப்பிடிச்சி விளையாடுவோம். தான் விளையாடுறதா குழந்தை நினச்சிட்டு இருக்கோம். சைக்கிள் ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா குழந்தை ஓட்டும், நம்ம பின்னாடி லைட்டாக பிடிச்சிட்டு இருக்கோம். ஏன்னா குழந்தைக்கு சுயநம்பிக்கை போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம செய்யக்கூடிய அனைத்து வேலைகளும் குருநாதர் செஞ்சிட்ருக்காரு. ஆனால் அவருடைய கை நம்மளுக்கு தெரியாமல் செஞ்சிட்ருக்கு. இதை நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு பெரிய டூல் ஆப்சன்ஷியா. ஆப்சன்ஷியான்றது கான்ஷியஸாக பண்ணக்கூடிய ஒரு பகுதி ஒன்று, தொடர்ச்சியாக தினத்தில் செய்யக்கூடிய இன்னொரு பகுதி ஒன்று, சஜஷன் மூலமாகவும் வில் பவர் மூலமாகவும் செய்யக்கூடிய பகுதி ஒன்று. நான் ஆப்சன்ஷியா என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்லாம் டீட்டெயிலாக போகிறதில்லை. நீங்கள் ஏற்கனவே அதை படித்து உங்களுக்கு புரியலைன்னா போன ஒரு ப்ரிசெப்டர் மீட்டிங்கில் இன்னொரு ஊரில் சொன்ன போய் ரெஃப்ரெஷர் ப்ரோக்ராம் படிங்க, நல்லது. ஏன்னா எல்லாத்துக்குமே நம்ம ஷார்ட்கட்டை கேட்டு கேட்டு பழகி போச்சு. இவ்வளோ தூரம் வந்துருக்கீங்களா அதையும் சொல்லிட்டு போயிடுங்க. ஆனால் ஒரு ரெஃப்ரெஷர் ப்ரோக்ராம் படிக்கும்போது எதனால் சொல்கிறேன்னா, நான் பர்சனலாக பேண்டமிக்கும் பொழுது அப்போ முதல்ல ஒரு வெர்ச்சுவல் பேட்ச்னு ஓப்பன் பண்ணாங்க. 2வது பேட்சில் நான் போய் ஜாயின் பண்ணேன். ஒரு 4 மாதம் அந்த மாதிரி என்ன ஒரு திரும்பி போட்டு என்ன எப்பேற்பட்ட நான் முட்டாளாக இருந்திருக்கேன், எவ்வளோ விஷயங்கள் ப்ரிசெப்ட் ஒர்க்கில் தெரியலன்றதை புரிய வச்ச 4 மாதங்கள். ஓப்பனாக நான் சொல்கிறேன். எதனாலன்னா, எனக்கு எதெல்லாம் நான் தெரியும்னு நினச்சிருந்தேனோ திரும்பி இந்த ரெஃப்ரெஷர் ப்ரோக்ராமில் போயிட்டு வெளியில் வரும்போது இந்த புடம் போட்ட தங்கம்னு சொல்லுவாங்க, அது மாதிரி வந்தேனோ இல்லையோ பல விஷயங்களுடைய புரிதல் எனக்கு மாறிடுச்சு. பல முறை தாஜி எல்லா ப்ரிசெப்டருக்கும் சொல்லி சொல்லி ஆல்மோஸ்ட் கண் தெளிச்சு விட்டார். எவ்வளோ தடவை தான் நான் சொல்கிறது, எனக்கே வருத்தமாக இருக்குது. பல ப்ரிசெப்டர்ஸ் அந்த காலத்தில் சாரிஜி மகாராஜ் காலத்திலேயோ இல்லை தாஜி காலத்திலேயோ 2016 மார்ச் வரைக்கும் ஆக்கப்பட்டவர்கள் ப்ரிஃபெக்ட்ஸ்னு ஆயிருக்காங்க. அதில் ரொம்ப குறைவான சதவிகிதம் தமிழ்நாடு உட்பட சில பேர் தான் ரெஃப்ரெஷர் ப்ரோக்ராம் முடிச்சிருக்காங்க. ரெஃப்ரெஷர் ப்ரோக்ராம்ன்றது எதுக்கு? ஒரு டாக்டர் இருக்காருன்னா வருஷத்துக்கு ஒரு ஸ்கில் அப்கிரேடேஷன் அவங்கள படிக்க சொல்லுவாங்க. உங்களுடைய துறை சார்ந்த அறிவு உங்களுக்கு கொஞ்சம் வளர, என்ன டெக்னாலஜி மாறி இருக்கும், மருந்து மாறி இருக்கும். நான் அந்த காலத்து எம்பிபிஎஸ், நான் அந்த காலத்து பிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டா இன்னைக்கு லேட்டஸ்ட் என்ன டெக்னாலஜி, எப்படி விஷயங்கள் நடக்குதுன்றது தெரியாது. ப்ரிசெப்டருக்கு ரெஃப்ரெஷர் ப்ரோக்ராம்ன்றது ஒரு ஸ்கில் அப்கிரேடேஷன் மாதிரி. இப்போ இங்கே யாராவது டாக்டரோ டீச்சரோ இருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்பப்போ 2 வருஷத்துக்கு ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு திரும்பி போயிட்டு உங்களை ஒரு அப்கிரேடேஷன் உங்களுக்கு ஸ்கூலில் போய் படிக்க சொல்லுவாங்க. டாக்டராக இருந்தால் உங்களுக்கு சில ஃபோரம்ஸ் இருக்கும், அங்கே போய் படிக்க சொல்லுவாங்க. எதற்காக? இப்போ மெடிசன் கொஞ்சம் மாறி இருக்கு, சில புது வைரஸஸ் வந்திருக்கு, சில புது பாக்டீரியா வந்திருக்கு, அதற்கான ஃபார்முலா இது, அதை இப்படி அணுகணும், இந்த புது சப்ஜெக்ட்ஸ் வந்திருக்கு, அதை இப்படி எடுக்கணும். அதை போன்றது தான் ப்ரிசெப்டருக்கான வேலையும். இப்போ நான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நார்த் இந்தியாவில் இருந்தேன். நொய்டாவில் ப்ரிசெப்டர் டாக்கில் பேசும்போது ஒரு சகோதரர் கேட்டபோது நான் சொன்ன ஒரு பதில்,
நம்மளுடைய பிரிசெப்டர் பணியினுடைய டெக்னிக்கல் புரிதல் உங்கள் தொழிலில் 20% தான். தொழில் சொல்கிற உங்கள் சர்வீஸில் 20%. 80% உங்களுடைய வேலைன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற மனிதனோட உணர்வுகளுடன் நீங்கள் எப்படி நீங்கள் அவங்கள புரிஞ்சு நீங்கள் பேசுறீங்கன்றதான் உங்களோட முக்கியமான வேலை. நீங்கள் உலகத்திலேயே சிறந்த ப்ரிசெப்டராக இருக்கலாம். உள்ளே வரும்போதே அவனை திட்டிட்டு உட்காரு நான் சிட்டிங் கொடுக்குறேன்னு சொன்னால் நீங்கள் என்ன சிட்டிங் கொடுத்தாலும் அவன் மனசில் என்னை திட்டாருன்னு தான் ஓடிட்டு. இதே வாப்பா தண்ணி குடிக்கிறியா, எப்படி இருக்க, வா சிட்டிங் ஆரம்பிக்கலாமா, சந்தோஷமா புன்முறுவலுடன். இதனால தான் ரெஃப்ரெஷர் ப்ரோக்ராமில் ஹார்ட்ஃபுல் கம்யூனிகேஷனை டிஃபால்ட் ஆக்கியிருக்காரு. ரெஃப்ரெஷர் ப்ரோக்ராம் சேரலனா கூட ஹார்ட்ஃபுல் கம்யூனிகேஷன் சேருங்க. இதே மாதிரி பல 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 மனிதவளம் சார்ந்த பல புது புது விஷயங்கள் ப்ரிசெப்டர் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறாரு. இது மிஷனில் மட்டும் கற்றுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா என்னுடைய தொழில் கொஞ்சம் நான் செய்கிறது அந்த வேலை சார்ந்தது. மனிதர்களுடன் சந்திப்பது, மனிதர்களுடன் உரையாடுவது, மனிதர்களுடைய சிந்தனைகளை மெதுவாக அவர்கள் போக்கில் விட்டு நல்ல விஷயத்துக்கு மாற்றுவது, அதுக்கு அவங்களோட டீல் பண்ணும். பலவிதமான பர்சனாலிட்டிஸ், பல பேரோட பழகும் பொழுது என்னோட ப்ரிசெப்டர் பணி இன்னும் ஈஸியாகுது. எந்த ஒரு மனிதனால் இன்னொரு மனிதனை புண்படுத்தாமல் வேலை செய்ய தெரியவில்லையோ அவன் அந்த பணிக்கு லாயக்கற்றவன் சார்ஜ் மகராஜ் சொல்லியிருக்காரு. முக்கியமாக ப்ரிசெப்டர் பணி எந்த காரணத்தை கொண்டும் லாலாஜி மகாராஜோட பிரின்சிபல்ஸ் ஆஃப் கான்வர்சேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு, வாயிலிருந்து ஒரு சுடு சொல் வரக்கூடாது. வரக்கூடிய வார்த்தைகள் திரும்பி ஒன் மேலேயே அவன் சொன்னான்னா உனக்கு அது கோவம் வரும்னா அந்த வார்த்தையை முதல்ல பேசாத. நம்ம அப்படி இருக்கோமா இல்லையா நீங்கள் தான் யோசிச்சு பார்க்கணும். நான் யாரையும் நான் ஒரு தராசில் போட்டு எடையை பார்த்து இதை நான் எனக்கே கேட்குற கேள்வியாக நான் வச்சுக்கிறேன். நான் பேசுகிற ஒரு வார்த்தையினால சந்தோஷமாக ஜாலியாக அரட்டை அடிக்கிறது வேறு விஷயம். மற்ற ப்ரிசெப்டர்ஸோடையோ ஃபங்க்ஷனரிஸையோ ஜாலியாக சந்தோஷம் அது பொதுவாக பேசும்பொழுது மிஷன் விஷயமாகவோ மிஷன் பணி விஷயமாகவோ ப்ரிசெப்டர் பணி விஷயமாகவோ நீங்கள் பேசக்கூடிய எந்த ஒரு வார்த்தையும் நான் அபியாசியாக இருந்த காலகட்டத்தில் ஒரு ப்ரிசெப்டரை மாஸ்டருடைய ரெப்ரசன்டேட்டிவாக தான் நான் பார்த்துருக்கேன். மாஸ்டர் தான் உட்காந்துருக்கேன். ஏன்னா எனக்கு அப்படி தான் ப்ரிசெப்டர் சொல்லியிருக்காங்க. என்ன நீ பார்க்காத, மாஸ்டர் இங்கே உட்காந்து உனக்கு சிட்டிங் கொடுத்தா நீ நினச்சிக்கோ. அது மாதிரி தான் நான் பார்த்து 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 பழகி ஒரு ப்ரிசெப்டர்ன்றது அந்த வேலையை ப்ரிஃபெக்ட்ன்ற வேலையை கொடுத்து அப்புறம் ப்ரிசெப்டர்ன்ற வேலையை கொடுத்ததுக்கப்புறம் நான் இங்கே உட்காரும்போது எதிர்க்க உட்காருவேன், என்னை பார்க்கல, லூஸ் யுவர் செல்ஃப்னு சொல்கிறாரு ராஜி. இந்த புரிதல் எனக்கு இருக்கணும்னா ஆப்சென்ஷியா இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய இருக்கு. சில பேர் வயதின் காரணமாக வெளியில் போய் உங்களால் வேலை செய்ய முடியாமல் இருக்கலாம். இதுக்காக தான் இந்த வெர்ச்சுவல் ரோஸ்டர், ஹார்ட்ஃபுல்னஸ் ஆப்பு, இது மாதிரி பல விஷயங்கள் கொடுத்துருக்கோம்னா மாஸ்டர் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் செய்வதற்கு உங்களுக்கு ஒன்றுமே வேணாம். உங்களுக்கு டெக்னாலஜி தெரியல, அவங்க வீட்டில் பேர பிள்ளையை கேட்டீங்கன்னா 2 நிமிஷத்தில் சொல்லிக் கொடுப்போம். பாட்டி இவ்வளோதான் பாட்டி, இங்கே தட்டு இது வரும், அதை ப்ளீஸ் தட்டு சிட்டிங் ஆகுது, அதுவே தட்ஸ் ஆல் 30 நிமிஷத்தில் சொல்லிடும். ஏன்னா செட்டிங் அப்படி தான் பண்ணி வச்சுருக்கோம் ஹார்ட்ஃபுல்னஸ் ஆப்பில். அப்படின்னா நம்ம பணி செய்கிறதுக்கு சொல்லக்கூடிய பல பேர் நான் திரும்பி பதிவு பண்ணுறேன். நிறையா ப்ரிசெப்டர் எனக்கு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு எக்ஸ்கியூஸ்ன்னு சொல்லலாம். பிரதர் நான் ஹார்ட்ஃபுல்னஸ் ஆப்பில் நிறையா செட்டிங் கொடுக்குறேன். ஆனால் நிறைய பேருக்கு தெரியறதில்ல, உங்களுடைய இந்த கூற்றானது பேக் எண்டில் போய் கேதர் ஆகுது. ஐடி டீம் நமக்கு ஒன்று இருக்குது. ஐடி டீமில் அவங்க மாதம் எந்தெந்த மாநிலத்தில் எவ்வளோ பேர் எவ்வளோ ப்ரிசெப்டர் ஹார்ட்ஃபுல்னஸ் ஆப்பில் லாகின் பண்ணுங்க எனக்கு டேட்டா வருது. இப்போ என் முன்னாடி நீங்கள் உட்காந்து நான் பண்ணேன்னு சொன்னால் எனக்கு நீங்கள் பண்ணீங்களா இல்லையான்னு தெரியும். நான் அதை பார்க்க போகிறதில்லை. ஏன்னா பார்த்துட்டு உங்களை நீங்கள் வேலை செய்யலைன்றதை சொல்லுவதற்காக நான் இங்கே அமரவில்லை. ஆனால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் சொல்லக்கூடிய அனைத்து கூற்றுகளும் யாரோ ஒருத்தர் பார்த்துட்ருக்காரு. எனக்கு கொடுக்க தெரியலை, ட்ரைனிங் வேணும். 39 ஐடி டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டரை உருவாக்கி ஒரு பெரிய டீமை ரெடி பண்ணி வச்சுருக்கு. உங்களுக்கு எப்பப்பெல்லாம் ட்ரைனிங் வேணுமோ, இப்போ ஒரு 45 நாள் ப்ரிசெப்டர்ஸ் எல்லாருக்கும் ட்ரைனிங் முடிஞ்சது. வருத்தப்படக்கூடிய விஷயம், இந்த 45 நாளில் மேக்சிமம் லாகின் 100 பேர் கூட கிடையாது. தமிழ்நாட்டில் மொத்தம் எவ்வளோ ப்ரிசெப்டர்? 1700 ப்ரிசெப்டர்.
இந்த 100 பேர் சொல்லும்போது எனக்கு இன்னும் வருத்தமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 540 சொச்சம் ஃபங்க்ஷனரிஸ் தமிழ்நாட்டில் இருக்காங்க. இந்த 540 சொச்சம் ஃபங்க்ஷனரிஸும் ப்ரிசெப்டர்ஸ். ஃபங்க்ஷனரின்றவங்க யாரு? மாஸ்டருடைய ஆர்டர்னால அப்பாயிண்ட் பண்ணப்பட்டவங்க. நீ இந்த பணியை செய், நீ இசட்சி, டிசி, சிசி, டிசி, ஒய்டிசி ஏதோ ஒன்று. இந்த 100 பேர் லாகின் பண்ணதில் 540 லாகின் ஆனால் இந்த பாக்கி 440 எங்கே போச்சு? அப்போ என்ன ஆகுது? உங்களுடைய பணியை இன்னும் நீங்கள் சிறப்பாக செய்வதற்கு சில வாலண்டியர்ஸ் மெனக்கெட்டு ப்ரோக்ராமை ரெடி பண்ணி கண்டென்ட்டை ரெடி பண்ணி அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா எவ்வளோ பேக் அண்ட் மீட்டிங் நடக்குது, எவ்வளோ ஃபோன் கால்ஸு, இந்த கண்டென்ட் எப்படி போடணும், இது எப்படி சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா நம்மளுடைய லிட்ரேச்சர் மேக்ஸிமம் டெக்னிக்ஸ் கான்செப்ட்ஸ் எல்லாமே பார்த்தா இங்கிலீஷில் தான் இருக்கும். அது எப்படி தமிழாக்கம் செய்வது, சரியான வார்த்தை இருக்கா இல்லையா. நம்ம மக்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப அதீத குற்றம் கண்டுபிடித்தில் ரொம்ப பெரிய ஆள். இங்கே ஒரு காலை காணுங்க, அங்கே ஒரு நான் 3 சுயி போட்டிருக்கணும். ஏன்பா உயிரை குத்துக்க, தப்பு ஒத்துக்கிறோம், புரியுது. ஆனால் எவ்வளோ விஷயங்கள் அதில் சரியாக இருக்குன்றதை பார்க்குறத விட்டுட்டு நானாவை காணும் காணாவை காணும். அந்த 45 நாள் ட்ரைனிங்கிறது இப்போ தான் முடிஞ்சது. 20 டிசம்பரோ என்னமோ முடிஞ்சது. இது ஒருவேளை நீங்கள் மிஸ் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சு அத்தனையும் யூடியூப்லேயும் போட்டு வச்சுருக்கோம். எப்போ வேணால் நீங்கள் போய் பார்க்கலாம். இந்த ஒருவேளை நான் பேசுறது கேட்டு உங்களுக்கு திடீர்னு அப்படியே ஒரு கோவம் வந்து ஒரு உணர்வு வந்து இப்போ போய் எல்லாத்தையும் பார்த்துட்றேன், நீ நைட்லேருந்து நாளை காத்தால முடிச்சு எல்லா யூடியூப்லையும் இங்கே பார்த்தா கூட ஒரு 12 மணி நேரம் கண்டென்ட் இருக்கு. உங்கள் ப்ரிசெப்டர் பணி சார்ந்த பல விஷயங்களை மீண்டும் உங்களுக்கு சொல்லித் தருவதற்கான ஒரு முயற்சி. சாரி மகாராஜ் வருத்தப்பட்டு பல முறை சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஒரு ப்ரிசெப்டரை நான் உருவாக்குறேன்னு சொன்னால் யாரையும் நான் வற்புறுத்தி உருவாக்குவதில்லை. இதை தான் தாஜியும் சொல்கிறேன். நான் யாரையும் மிரட்டி உருவாக்கலை. ஐயா நீ ப்ரிசெப்டரால் இந்த உலகமே கஷ்டப்படுவா, இங்கே யாராவது மாதிரி சொல்லியிருக்காங்களே, என்ன சத்தியமாக சொல்ல. ஆறியா ஆறேன் ஆகிறேன்னு யார் சொன்னது? நான் தான் சொன்னேன். வேணான்னு சொல்லிட்டு நான் போயிருக்கலாமே. அப்போ அந்த ரெட் பேட்ஜ் மேலே ஒரு அது போட்டால் ஒரு கெத்து அப்படின்னு ஆனவங்க நிறைய பேர் இருக்கும். ஆனால் அந்த சக்தியை வாங்கும்போது என்ன ஆகுதுன்னா இன்னொரு அபியாசி வேலை செய்வதற்கு ரெடியாக இருக்கிறவங்க ப்ரிசெப்டர் ஆகாமல் போவதற்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. உங்கள் ஊரில் தான் 5 ப்ரிசெப்டர் இருக்காங்களேப்பா, 40 அபியாசி தானே, எதுக்கு உங்கள் அடிஷ்னல் ப்ரிசெப்டர்? அடிக்கடி சார்ஜி மகாராஜும் தாஜியும் கேட்டு நான் பர்சனலாக கூட நின்று பார்த்துருக்கேன். உங்கள் ஊரில் 40 அபியாசி தானே, லிஸ்ட்டு கேட்பாரு, லிஸ்ட்டு கொடுப்பாங்க. 40 அபியாசி தானே, ஏற்கனவே 5 ப்ரிசெப்டர் இருக்காங்களே, ஆளுக்கு 8ன்னு போட்டால் கூட ஒரு நாளைக்கு 1ன்னா கூட உங்களுக்கு வேணாமே அப்படின்னு அவர் சொல்கிறது கரெக்டு. அப்படின்னா என்னுடைய பணி குழாயை நான் மூடி வச்சுட்டு நானும் தண்ணி குடிக்க மாட்டேன், மற்றவங்களுக்கு தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் எந்த அளவுக்கு அந்த தண்ணி கொடுப்பவருக்கு ஒரு வருத்தம் வருமோ அதை போன்ற வருத்தம் குருநாதர்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 21 அதே விஷயத்தில் திரும்பி வந்து நான் இப்போ முடிச்சுக்கிறேன். இந்த 21ன்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கப் கால், என்னை எழுப்பிவிட வந்த ஒரு அலாரம். உன்னை நம்பி ஒரு பெரிய வேலையை கொடுக்குறேன். மொத்த டைம் ஜோனையும் ஒர்க் பண்ணுறதுக்கு உனக்கு 24 மணி நேரம் டைம் கொடுக்குறேன். மிட்நைட் 12 ஆரம்பித்து மறுநாள் மிட்நைட் 12 வரைக்கும் கண்ணை முடிச்சுட்டு நீங்கள் 24 மணி நேரம் தூங்கிட்டு கூட ஒர்க் பண்ண முடியும். உங்களுக்கு ஒர்க் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சால் உங்களுடைய இச்சாசக்தியின் மூலமாக உங்களால் தூங்கும்போது கூட வேலை செய்ய முடியும். இதுதான் லாலாஜி மகாராஜ் செய்கிறார், இதுதான் பாபுஜி செய்கிறார், இதுதான் சாரிஜி செய்கிறார், இதுதான் தாஜி செய்கிறார். இது உங்களாலும் செய்ய முடியும். இதற்கான எல்லா விஷயங்களும் உங்களுடைய ப்ரிசெப்டர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட புத்தகங்களில் இருக்கின்றன. இல்லைனா ப்ரிசெப்டர் போர்ட்டலில் லாகின் பண்ணி உங்களுடைய போர்ட்டலில் உள்ளே போனீங்கன்னா அத்தனை ரீடிங் மெட்டீரியல் வீடியோஸும் ஒரு தடவை திரும்பி பாருங்கள். பல இடங்களில் நான் போய் ஐடி டீமில் கேட்கும்போது, சார் தமிழ்நாட்டில் ப்ரிசெப்டர் போர்ட்டலில் லாகின்ல 20% கூட லாகின் பண்ணுறதில்ல சார். லாகின் பண்ணால் அவங்களுக்கு பாப்பப் வரும், உங்கள் டேட்டா அவங்க போய் பார்க்க போகிறதில்ல. லாகின் பண்ணிங்களா இல்லையான்னு தெரியும். கூகுளில் போனீங்கன்னா லாகின் பண்ணால் லாஸ்ட் லாக்டின்னு உள்ள உங்களுக்கு போனோன்னு சொல்லும். நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் யார் யாரெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணீங்களோ அனைத்து அபியாசிகளுடைய லிஸ்ட்டு உங்களுக்கு டவுன்லோடபிள் ஃபார்மேட்டில் ஏற்கனவே இருக்குது. இதில் சில நேரங்களில் உங்களுடைய சிசிஓ டிசிஓ
வேற ஏதாவது அபியாசியை அவங்க ஏதோ ஒரு காரணத்தினால உங்களுடைய லிஸ்ட்டில் கூட சேர்த்து விட்டுருப்பாங்க. இல்லைங்க, அவர் வேறு ப்ரிசெப்டர் எடுத்தாரு சிட்டிங்க, அந்த ப்ரிசெப்டர் வெளியூருக்காரரு, அவர் ஊருக்கு போயிட்டாரு, இந்த அபியாசியெல்லாம் இவங்களோட சேர்த்து விட்ருங்கன்னா அது ரீடைரக்ட் ஆகிருக்கு. இதை போய்ட்டு உங்களுக்கு டோட்டலாக இருக்கிற அபியாசிஸ் உங்களுக்கு அலோகேட் ஆகிருக்கிறத எடுத்து 6ஆக பிரிச்சுட்டிங்கன்னா மண்டே டு சாட்டர்டே உங்களுடைய ஆப்சன்ட் லிஸ்ட்டு ரெடி. சண்டே ஹாலிடே, மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் எனக்கு 150 அபியாசி என்னுடைய லிஸ்ட்டில் இருக்குன்னா 6ஆல் வகுத்துக்கணும். 200 6ஆல் வகுத்துக்கணும். 1000 6ஆல் வகுத்துக்கணும். 10,000 6ஆல் வகுத்துக்கணும். ஆப்சன்ட் ஒர்க் எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். நான் முன்னாடி சொன்னால் திரும்பி அதில் இப்போ நான் போகிறேன். இது உங்களுடைய சுயநம்பிக்கை, உங்கள் மேல் உங்களுக்கு இருக்கக்கூடிய சுயநம்பிக்கை, அவர் மேல் இருக்கக்கூடிய பற்றுறுதி சார்ந்த விஷயம். இவ்வளோதான் ஆப்சன்ட் ஷேர். இதை தான் என்னுடைய திருப்பூர் டாக்லேயும் நான் சொல்லியிருக்கேன். அந்த டாக்கு நெட்டில் தான் இருக்குது, நம்மளுடைய தமிழ் சேனலில் அன்லிஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நீங்கள் ப்ரிசெப்டராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லிங்க்கு 29-30 ஜூன் 2024 திருப்பூரில் நடந்த டாக்னுடைய லிங்க் உங்களுடைய இன்பாக்ஸில் ஏற்கனவே இருக்கும். ப்ரிசெப்டர் கம்யூனிட்டியில் இன்னும் நிறைய சேராதவங்க இருக்கும். அது இன்னொரு வருத்தமான விஷயம். அதை விடுங்க. 1800 ப்ரிசெப்டருக்கு நம்ம ஒரு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி வச்சுருக்கோம். உள்ளவே பார்த்தீங்கன்னா 1300 பேர் தான் இருக்காங்க. நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுன்ற மாதிரி பாக்கி 300 பேர் எங்கே போனாலும் யாராலையும் கண்டுபிடிங்க. கேட்டால் எனக்கு வாட்ஸ்அப் தெரியாது, வாட்ஸ்அப் இல்லை, ஃபோனை மாற்றிட்டேன், ஏதாவது ஒரு காரணம். எப்படியும் அப்படின்னா தகவலை போய் கொண்டு போய் ஒவ்வொருத்தருக்கும் பர்சனலாக கொண்டு போய் சேர்ப்பதற்கு எங்களுக்கு அந்த அளவுக்கு இன்றைக்கி பேண்ட்வித் இல்லை. எவ்வளோ வாலண்டியர்ஸு, எவ்வளோ ஃபங்க்ஷனரிஸ், எவ்வளோ பேர்ட்ட திரும்பி சொல்ல முடியும். கார்த்தால தூக்கத்தில் எழுந்தவுடனே நம்ம எல்லாரும் பார்க்கக்கூடிய முக்கியமான உலகத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய விஷயம்னா வாட்ஸ்அப். 3.5 கோடி மக்கள் இன்றைக்கி உலகத்தில் யூஸ் பண்ணுறாங்க. 3.5 பில்லியன், 350 கோடி மக்கள். அதனால தான் நாங்கள் வாட்ஸ்அப்பை சூஸ் பண்ணி அதில் ஒரு சேனல்னு ஒன்று கிரியேட் பண்ணி, கம்யூனிட்டின்னு ஒன்று கிரியேட் பண்ணி, அதன் மூலமாக உங்களுடைய ப்ரிசெப்டர் பணி சார்ந்த அனைத்து விஷயங்களும் அங்கே போட்டுட்ருக்கோம். அதில் போயிட்டு நான் ஒன்றும் இல்லை, நான் தான் அதில் கம்யூனிட்டி அட்மின். அதில் ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணி இன்ஃபோன்னு பார்த்தா யார் யாரெல்லாம் படித்தாங்க லிஸ்ட்டு வருது. எந்த தகவலை போட்டாலும் 100 பேருக்கு மேலே படிக்கிறது, ஃபங்க்ஷனரிஸ் உள்பட. ஏன்னா 540 அவங்களும் நடக்கும் இல்லையா, எல்லாருக்கும் இது போக போகுது, இந்த தகவல் தெரியதான் போகுது. இருந்தாலும் ஏன் சொல்கிறேன்னா 100லே 150 பேர் தான் மேக்ஸிமம் படிக்கிறாங்க. இன்ஃபோன் ப்ரெஸ் பண்ணால் அவங்களுக்கு யார் யார் படித்தாங்க லிஸ்ட்டு க்ளீனாக வரும். நீங்கள் யாருக்காவது ஒரு மெசேஜ் ஒரு குரூப்பில் போட்டிங்கன்னா அந்த மெசேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி இன்ஃபோன் மேலே அழுத்தினீங்கன்னா யார் யார் இருந்தால் தகவலை படித்தாங்கன்றது உங்களுக்கு தெரியும். இது எதற்காக? நான் போட்ட தபால் உங்களுக்கு வந்து சேர்ந்துச்சா இல்லையான்ற எனக்கு அக்னாலஜ்மெண்ட், அவ்வளோதான். அந்த காலத்தில் ஆர்பி எழுதிடுவாங்க, ரிஜிஸ்டர்ட் போஸ்ட் அக்னாலஜ்மெண்ட் பெய்ட். நான் உங்களுக்கு ஒரு பதிவு தபால் அனுப்புகிறேன்னா நீங்கள் படிச்சிட்டீங்கன்றதுக்கு அதில் ஒரு போஸ்ட் கார்டு ஒட்டியிருக்கும், அதில் நீங்கள் கைது போட்டிங்கன்னா எனக்கு திரும்பி வரும். அதை மாதிரி தான் வாட்ஸ்அப். அதை கூட நான் பண்ண மாட்டேன்னா அப்புறம் நம்ம மாஸ்டரோட பணியை செய்யணும், இன்னும் நிறையா செய்யணும்னு எப்படி நான் சொல்ல முடியும்? இந்த வருத்தம் எனக்கே இருந்ததுன்னா, இதை மனித அளவில் பார்க்கும்போது நமக்கே கஷ்டமாக இருக்குன்னா, இதை விட ஒரு உயர் நிலையில் அவங்களுக்கு எல்லாமே பட்டவர்த்தனமாக தெரியும். ஒரு முறை சார்ஜ் மகாராஜ் நான் கேட்டேன், எல்லாருமே வரும்போது யார் என்ன அவனுடைய ப்ளஸ் மைனஸ்லாம் உங்களுக்கு தெரியுமேன்னு. தெரியும், நான் பார்க்கறது இல்லை. அதை நான் பார்த்தேன்னா நான் தான் இந்த ரூமில் தனியாக உட்காந்துருக்கணும் அப்படின்னு. வரவன் அத்தனை பேர் எனக்கு என்ன யார், அவன் ப்ளஸ் என்ன மைனஸ் அத்தனையும் எனக்கு தெரியும். அதை நான் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேன்னு சொன்னால் என்னை சுற்றி யாரும் நான் வச்சுக்க முடியாது. இருக்கிறத வச்சு தான் சமாளிச்சாகும். அதை போன்று தான் நம்மளும் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட இந்த பணியை இன்னும் பல வழிகளை இன்னும் சிறப்பாக செய்யணுன்றதை நமக்கு புரிய வைப்பதற்கு நம் முன்னால் வந்த ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த 21 டிசம்பர். இதை மாதிரி வாய்ப்புகள் மீண்டும் மீண்டும் வரும். அட்லீஸ்ட் அடுத்ததையாவது கோட்டையை விட்டுறாதீங்க. பல புரிதல்கள் எனக்கு அந்த ஒரு நாளில் நடந்தது. அந்த புரிதல்கள் நடந்ததனுடைய எஃபெக்ட் எனக்கு 2 நாளாக தெரிஞ்சிட்ருக்கு. நம்ம ஏதோ ஒரு ஒர்க் பண்ணோம், அந்த ஒர்க்கினுடைய ஒரு வெளிப்பாடு மாஸ்டர் இப்படி கொடுக்குறாருன்றதை புரிகிற அளவுக்கு எனக்கு மட்டும் இல்லை, அது மாதிரி நிறைய பேர் இருக்கலாம். அத்தனை பேர் இருக்கிறது தான் இன்னும் சந்தோஷம். இந்தியாவில் மட்டும் 10,000 பேருக்கு மேலே ப்ரிசெப்டர்ஸ் இருக்காங்க. உலகளாவி 17,000 ப்ரிசெப்டர்ஸ், மாதம் 400-500 ப்ரிசெப்டர் ஆட் பண்ணிகிட்டே இருக்கார். இவர்கள் அனைவரும் இந்த வேலையை அவர் எதிர்பார்த்த மாதிரி அந்த ஒரு நாள் செஞ்சிருந்தோன்னா என்ன நடக்குன்ற போது ஒரு முறை தாஜி இந்த கேள்வி வந்தபோது பதில் சொன்னார்.
மாஸ்டர் ஒரு பணியை கொடுக்கும்போது ப்ரிசெப்டர்ஸ் அதை கரெக்டாக செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு புது டெக்னிக்ஸும் புது கான்செப்ட்ஸும் புது பவரும் நேச்சர் தானாக கொடுக்கும். ஒரு முறை நான் அவரோட பேசும்போது சில டெக்னிக்ஸ் இது வரைக்கும் பப்ளிஷ் ஆகலை, ஏதோ ஒரு காரணத்தினால எனக்கு அது என்னன்றது தெரிய வந்து இது எப்போ நம்ம ப்ரிசெப்டர்ஸ்லாம் நீங்கள் கொடுக்கலான்னு இருக்கீங்கன்னு. இப்போ பார்த்துட்டு சொன்னார், பிரகாஷ் இது வரைக்கும் கொடுத்ததே யாரும் யூஸ் பண்ணலப்பா, நான் இதை கொடுத்தவன் என்ன பண்ணுறது? அவனுக்கு நான் 50 அஸ்தத்தை கொடுத்து ஒரு அஸ்தத்தை யூஸ் பண்ணாமல் இன்னொரு 10 அஸ்தத்தை கொடுத்து என்ன பண்ண முடியும்? இது எல்லாமே நீங்கள் சிந்தித்து நம்மளுடைய பணியை இன்னும் பெட்டராக எப்படி பண்ண முடியும்? ஆர்டரிஸ் ஆஃப் த மிஷன் அப்படின்னு ப்ரிசெப்டர் சொல்லுவார். ஒரு இரத்த நாளங்கள், இரத்தத்தை எடுத்து செல்லக்கூடிய பல உடலில் இருக்கக்கூடிய பாகங்களுக்கு கொடுத்து மீண்டும் திருப்பி எடுத்து ஹார்ட்டுக்கு அனுப்பக்கூடிய ஒரு இரத்த நாளங்கள் ஆர்டரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிசெப்டர்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறார். அந்த இரத்த நாளங்கள் பிளாக் வந்தாலோ ஒழுங்காக வேலை செய்யலைனாலோ உடலில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸும் ஏதோ ஃபெயிலியர் ஆக ஆரம்பிக்கும். உடலில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அபியாசிஸ், எட் டு பிகம் அபியாசிஸ், இவங்க எல்லாருமே அதில் சேர்ந்தவர்கள். இது அனைத்தும் நீங்கள் சிந்திப்பதற்காக, குற்றம் சாட்டுவதற்காக சொல்லப்பட்ட விஷயங்கள் அல்ல. சிந்தித்து இதை இன்னும் நம்ம பெட்டராக எப்படி மாற்றிக்க முடியும்? எப்போ என்னுடைய பணி நான் கொடுக்குற சிட்டிங் அவர் கொடுக்கக்கூடிய சிட்டிங்காக மாறும்? ஒரு முறை இதை நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன். ஒரு முறை ஒருத்தர் வந்து தாஜியை கேட்டார், என்னால் மாதத்துக்கு ஒரு தான் சிட்டிங் கொடுக்க முடியுது, எனக்கு வயசாயிடுச்சு, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணணும்? அவர் ஏதாவது திட்டப்படுறாராகன்னு நினச்சேன். ரொம்ப கனிவுடன் ஒரு பதில் சொன்னார். பரவாயில்லப்பா, மாதத்துக்கு நீ ஒரு தடவை சிட்டிங் கொடுத்தாலும் அந்த ஒரு சிட்டிங் பாபுஜி மகாராஜ் கொடுக்குற மாதிரி கொடு. இதை விட ஒரு பதிலை ஒரு மாஸ்டர் எப்படி கொடுக்க முடியும்? பாபுஜி மகாராஜ் கொடுக்குற மாதிரி அந்த சிட்டிங் கொடு, அது போகிறோம். அந்த ஒரு சிட்டிங் அப்படியே அதுலேருந்து என்ன பதில் புரியுது? நான் கொடுக்குற ஒவ்வொரு சிட்டிங் ஏன் அது மாதிரி கொடுக்க முடியாது? என்னை மறந்து அவரை அங்கே அமர வைத்து அவர் என் மூலமாக செலுத்தக்கூடிய எந்த விஷயங்களையும் தடைப்படுத்தாமல் எதில் இருக்கக்கூடிய ஆளுக்கு கொடுத்தாலே எனக்கு 20% நிற்குதுன்னு பாபாஜி சொல்கிறார். இருப்பதற்குள் சிறந்த ப்ரிசெப்டர்ஸுக்கே 20% நிற்குது. இதோட வேறு என்ன பிஸ்னஸில் உனக்கு 20% ரிட்டர்ன் கிடைக்குதுன்னு சொல்லி கேட்குறாரு. நம்ம எல்லாருக்குமே இதெல்லாம் படிச்சிருவோம், பணியை நல்லா செய்வோம். அடுத்த முறை அவர் இங்கே வந்தாலோ எங்கே வந்தாலோ நம்ம அவரை போய் பார்த்தாலோ அவருடைய பார்வையில் அவருக்கு கண்டிப்பாக நம்ம செய்யக்கூடிய வேலைகள் போய் அமரும். அது தெரியாதுன்ற ஒரு அக்ஞானத்தில் நம்ம இருக்க வேண்டாம். ஆட்டோமேட்டிக்காக அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ ஒரு விஸ்பர் புக் வரப்போகுது, நீங்கள் ஆர்டர் பண்ணிங்களான்னு தெரியல. அதில் தன்னுடைய ஸ்பிரிச்சுவல் என்டைட்டி, சார்ஜி மகாராஜுடைய ஸ்பிரிச்சுவல் என்டைட்டியோட நடந்த சில விஸ்பர் மெசேஜ் இது வரைக்கும் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஸ்பிரிச்சுவல் என்டைட்டினா என்னென்னு அவங்களுக்கு சொல்ல போகிறதில்ல, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சார்ஜி மகாராஜ் ஒரு எஸ்சி அப்படின்னு பழைய விஸ்பர் பார்த்தீங்கன்னா எஸ்சின்னு ஒன்று இருக்கும். எஸ்சினா ஸ்பிரிச்சுவல் என்டைட்டி. அதில் சார்ஜி மகாராஜுடைய ஸ்பிரிச்சுவல் என்டைட்டி அவருடன் பேசுவது தான் அந்த எஸ்சின்றது. அதே மாதிரி தாஜியோடைய ஸ்பிரிச்சுவல் என்டைட்டி அவரோட பேசினது புத்தகமாக நான் இது ஏற்கனவே ப்ரிசெப்டர் குரூப்பில் எல்லா குரூப்லையும் நான் போட்டிருக்கேன். ஆர்டர் பண்ணுறவங்க பண்ணலான்னு சொல்லி ஆன்லைனில் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5000 ரூபா என்னமோ இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு நீங்கள் ஹோம் டெலிவரியும் போட்டுக்கலாம் வந்துடும். எதற்காகனா எந்த அளவுக்கு ஒளி உலகத்திலிருந்தும் இங்கே இருக்கக்கூடிய தன்னுடைய உருவத்தின் மூலமாகவும் மாஸ்டர்ஸ் நம்மளுக்கு பணியை எவ்வளவு ப்ரிசெப்டர்கள் நான் பர்சனலாக கற்றுன முக்கியமான விஷயம் என்னென்னா என்னுடைய மெட்டீரியல் லைஃப்பில் என்னுடைய வேலை இன்னும் பெட்டராக செய்யறதுக்கு இங்கே நான் நிறையா கற்றுட்டுருக்கேன். நிறைய விஷயங்கள், மக்களோட எப்படி பேசணும், எப்படி பழகணும், ஒரு வாலண்டியர் பணியாக எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யும் பொழுது என்னுடைய தன்மை மாற்றம் எப்படி வருது, இது நடக்கும் பொழுது என்னுடைய அருள் வாழ்க்கை என்னுடைய பொருள் வாழ்க்கை எப்படி மாற்றி அமைகிறதுன்றது எனக்கு நல்லா புரிய ஆரம்பிக்கும். வாலண்டியராக இருந்ததை விட ப்ரிசெப்டராக மாறி அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனரி ரோல்ஸ்லாம் எடுக்கும் பொழுது அந்த பொருள் சார்ந்த வாழ்க்கை இந்த அருள் சார்ந்த வேலையை செய்யும்போது எப்படி மாறுதுன்றது என்னால் பார்க்க முடியுது. ஆக்சுவலாக நீங்கள் எஸ்சி கான்செப்ட் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுதுன்னு சொன்னால் உங்களுடைய பொருளாதார வாழ்க்கை உங்கள் அருள் வாழ்க்கையினுடைய எஸ்சியாக மாறணும். நான் சொல்கிறது உங்களுக்கு இமீடியட்டாக புரியாது, யோசிச்சு பாருங்கள்.
இவ்வளோ நேரம் காது கொடுத்து கேட்டமைக்கு நன்றி. கருத்துக்கள் நல்ல கருத்துக்களாக இருந்தால் அந்த பெருமை குருநாதருக்கு போய் சேரட்டும். ஏதாவது உங்களுடைய மனம் இங்கிதம் கொஞ்சம் மனசு கஷ்டமாக சொல்லியிருந்தால் அந்த தவறுகள் என்னுடையது அப்படின்னு சொல்லி நான் இப்போ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.